திரு சரவணன், திமுகவுடைய கனவு தகர்க்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய போலி வாக்காளர்களை மையப்படுத்தி தான் அவங்களுடைய வெற்றி அமைந்தது, அவங்களுடைய கனவு தகர்க்கப்பட்டது அப்படின்றாரு. இது இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலமாக அதிமுக வெற்றி உறுதியா இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை காட்டுதா? எத்தை தின்னால் பித்தம் தெளியும் என்பது போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறார். என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அவருடைய ஓட்டுக்களை திரு விஜய் அவர்கள் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார். எம்ஜிஆருக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இவர் இங்கே என்ன அப்படின்னா பாஜக உடைய எல்லா விஷயத்திற்கும் ஒத்து ஊதிக்கொண்டு அவர்களுக்கு பாஜக செய்வது தான் சரி, பாஜக சொல்வதே வேத வாக்கு அப்படின்னு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இல்லை, யார் அவருக்கு இப்படி பேச சொல்கிறா? எப்படி இப்படிப்பட்ட ஒரு அபத்தமான கருத்துக்களை ஒரு முன்னாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் பேச முடியும்னு தெரியல. போலி வாக்காளர்களை திமுக வச்சிருக்கு, இதை வச்சு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல், கூச்சமே இல்லாமல் எப்படி இவர்களால் பேச முடிகிறது? வாக்காளர்களை சேர்ப்பது என்ன திமுகவுடைய வேலையா? 10 வருஷம் யார் ஆட்சியில் இருந்தா? 2011 2021 வரை யார் ஆட்சியில் இருந்தா? தேர்தல் கமிஷன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? தேர்தல் கமிஷன் ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமும் 2014 இவர் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக பாஜக கையில் இருக்கு. இவங்க 2014 பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பது அதிமுக தான். 2021 தேர்தலில் தோத்து போனாங்க, 2019 தேர்தலில் தோத்து போனாங்க, 2024 தேர்தலில் தோத்து போனாங்க. அப்போ இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதையாவது சொன்னாங்களா? போலி வாக்காளர்களின் மூலமாக திமுக வெற்றி பெற்று விட்டதுன்னு யாராவது பேசினாங்களா? இல்லையே. ஸோ இப்போ மட்டும் எப்படி பேச முடியுது அவங்களால? எப்படி? அதுதான் புரிந்து கொள்ள இயலவில்லை. எப்படி திமுக போலி வாக்காளர்களை சேர்க்க முடியும்? சேர்த்தா தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குமா? இல்லை, எந்த லாஜிக்கில் இப்படி பேசுகிறாங்க? இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு என்ன ஒரே ஒரு இதுனா, எந்த மிதப்பில் இருக்கிறாங்க அதிமுகவினர், குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா, எப்படி மற்ற இடங்களில் ஓட்டு திருட்டின் மூலமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்களோ, மகாராஷ்டிராவில் ஓட்டு திருட்டின் மூலமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, பீகாரில் ஓட்டு திருட்டின் மூலமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், ஹரியானாவில் ஓட்டுகளை திருடி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி சொல்றாரு, திரு பரக்கல பிரபாகர் ராவ் சொல்கிறார், ஓட்டு திருட்டின் மூலமாகத்தான் பிரதமர் மோடி பிரதமராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இங்கேயும் தமிழ்நாட்டிலும் ஓட்டுகளை திருடி ஜெயித்து விடலாம், திமுகவை தோற்கடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய இந்த திருட்டு வேலைகள் தமிழ்நாட்டில் நடக்காது. தமிழ்நாட்டில் அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னாங்க? 6,41,00,000 பேர் கொடுத்துட்டாங்களா எல்லாத்தையும்? யார் இதை சாத்தியப்படுத்தியது? இந்த ஃபார்ம்ஸ் எனிமரேஷனை யார் சாத்தியப்படுத்தியது? திமுக சாத்தியப்படுத்தியது. திமுகவுடைய பிஎல்ஏக்கள் சாத்தியப்படுத்தினாங்க. அதிமுக இருந்து பிஎல்ஏக்கள் போனாங்களா? சரி, அப்படின்னா 97 லட்சம் வாக்காளர்கள் விடுபடுறதுக்கு என்ன காரணம்? திமுக கிரவுண்டில் அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவ்வளவு கட்டமைப்பு மிக்க கட்சி, எல்லாருமே கரெக்டான வாக்காளர்கள் தான், போலி வாக்காளர்கள் இல்லை, இறந்தவர்களுடைய பெயர்கள் இல்லை அப்படின்னா எப்படி 97 லட்சம் வாக்காளர்கள் அப்படின்றது நீக்கப்பட்டது? இப்போ 6,41,00,000 வாக்காளர்கள் டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எப்படி செத்து போனவங்க கிட்ட இருந்து எனிமரேஷன் ஃபார்ம்ஸ் வாங்கினாங்களா? இல்லை, என்ன லாஜிக் இது? எப்படி அப்போ செத்து போனவங்க கொடுத்தாங்களா எனிமரேஷன் ஃபார்மு? அப்போ பிஎல்ஓக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? செத்து போனவங்க கிட்ட எதுக்கு எனிமரேஷன் ஃபார்ம்ஸை வாங்கினாங்க? ஆன்சர்ஸ் கிடையாது. அதே போல் 66 லட்சம் பேர் வேறு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு இடத்துக்கு போயிருக்காங்க, மாறி போயிருக்காங்க. அது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதில் ஒரு கணிசமான எண்ணிக்கை அவங்க எல்லாம் திருப்பி தே வில் பி ரீஎனிமரேட்டட் அப்படின்றாங்க. இந்த ப்ராசஸே ஒரு மோசமான ப்ராசஸில், ஜனநாயகத்தில் ஓட்டுகளை நீக்கிவிட்டு நீ ஆதாரத்தை கொடு, உன்னுடைய ஓட்டை சேர்த்துக்கொள்கிறேன்னு சொல்கிறது எந்த வகையான நியாயம்? நம்முடைய ஜனநாயகமே யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். 18 வயசுக்கு மேலனா உனக்கு ஓட்டு. இப்ப 5 கோடி வாக்காளர்கள் அந்த மாதிரி ஆவணங்களை கொடுத்து தானே சார் சேர்ந்திருக்காங்க, அவங்கள வெரிஃபை பண்ணி தானே சேர்ந்திருக்காங்க அப்படின்றதானே அதிமுகவுடைய வாதம். இல்ல, என்ன யார் என்ன வெரிஃபை பண்ணி சேர்ந்திருக்காங்க? இப்ப உங்களுடைய பிஎல்ஏ ஆபீஸ், பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போனாங்க,
அவங்க இந்த மாதிரி ஒரு மேஜரான டிஸ்பியூட் இருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்களா, ஒரு ஃபிளாக் பண்ணியிருப்பாங்களா, நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க, 90 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டது அப்படின்றது ஒரு மாஸ் நம்பர். இத கிரவுண்ட்ல 30 நாட்கள் 35 நாட்கள் இந்த பணி நடந்துச்சு. ஏன் டிஎம்கேவால ஐடென்டிஃபை பண்ண முடியல? இல்ல இப்போ இது வந்து திமுகவுடைய பிரச்சனையா? நீங்க தானே சொல்றீங்க எங்களுடைய எண்ணிக்கை எங்களுடைய கட்டமைப்பு பலமா இருக்கு. சொல்றேன் இல்ல இப்போ 95 இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இதன் மூலமாக நீங்களே வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறீர்கள். என்னது அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு ஒப்புதல் வாக்குமூலம் இல்லை, நீங்க வந்து ஒத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டுடைய நலனிற்கும் திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் பாடுபடவில்லை. வேற எந்த ஒரே நிமிஷம் வேற எந்த கட்சியும் எங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ங்க கிரவுண்ட்ல வர்க் பண்றாங்க, எங்களுடைய கட்டமைப்பு பலமா இருக்கு நீங்க தானே சொன்னீங்க. அத நான் கோட் பண்றேன். இல்ல அதுதான், வேற எந்த கட்சியும் எங்களால நம்ப இயலாது. தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் குரலாக இன்னைக்கு நீங்க ஒலிச்சிருக்கீங்க. இதுதான் ஆக்சுவலி கலை யதார்த்தம். இப்போ இந்த ப்ராசஸ் எடுத்துப்போம். என்ன பண்றாங்க, ஃபார்ம்ஸை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஃபார்ம்ஸை எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணியாச்சு. டிஜிட்டைஸ் பண்ண பிறகு டிராஃப்ட் ரோல்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரே கேள்வி தான், செத்து போனவங்க எப்படி ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி வந்து இவர்கள் வந்து இப்போ இதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் முக்கியமான கேள்வி. இதன் பின்னர் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பல இதை சொல்லலாம், வியாக்கியானங்களை கொடுக்கலாம். நாங்கள் வந்து சேர்த்துப்போம், நாங்கள் இது பண்ணிப்போம், நாங்கள் அது பண்ணிப்போம் அப்படின்றதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு இந்த எதிர்க்கட்சிகளுக்கு எது கிளி பிடிச்சிருச்சு அப்படின்னா, என்ன நினைச்சாங்க, இந்த எஸ்ஏஆரின் மூலமாக ஒரு கணிசமான பீகார்ல என்ன செய்தார்களோ அதை இங்கே சாதித்து விட வேண்டும், சிறுபான்மையினர் வாக்குகளை பட்டியலினத்தரின் வாக்குகளை குறிவைத்து எடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி பீகார்ல செயல்பட்டு அதில் வெற்றி கண்டார்கள். அதே போல தமிழ்நாட்டிலையும் சிறுபான்மையினருடைய வாக்குகளை, பிற்படுத்தப்பட்டவர்களின் வாக்குகளை எடுக்க முடியாது, பட்டியலினத்தவருடைய வாக்குகளை எப்படியாவது எடுத்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அது இப்ப தெரியாது நமக்கு. அது வந்து இப்ப தெரியாது. அது வந்து பிப்ரவரி 7 ஃபைனல் ரோல்ஸ் கொடுத்த பிறகுதான் இந்த வாக்கு திருட்டு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம் அப்படின்றது தெரியும். எந்த வாக்கு திருட்டு நடந்தாலும் எது நடந்தாலும் திமுகவை யாராலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. இது முதல் சுற்று கருத்து திரு ஜவஹர் அலி. முதல்ல பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கும், அதன் மூலமாக வெற்றி பெறும் அப்படின்னு அதிமுக சொல்லிச்சு. இப்ப இந்த எஸ்ஐஆர் மூலமாக நாங்க வந்து ஒரு சானிடைஸ் பண்ணிருக்கோம், ஓட் லிஸ்ட் சானிடைஸ் பண்ணிருக்கோம், திமுகவுடைய கனவு தகர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. எதன் அடிப்படையில் 90 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதன் மூலமாக அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு எதன் அடிப்படையில் ஏபிஎஸ் சொல்றாரு? சொல்றேன் சார். அதாவது ஆரம்பத்திலேயே நம்ம சரவணன் வந்து பொய்களை சொன்னார், அதோடு சேர்த்து அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தினார். அவருக்கு பழக்கமாக இருந்தால் கூட நான் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பலை. இருந்தாலும் சொல்கிறேன், ஜனநாயகமே தேர்தல் களம் என்பதில் மாற்று கருத்து யாராவது இருக்கா? இல்லை. ஆனால் கள்ள ஓட்டு போடுறதுல வந்து பிஹெச்டி பட்டம் வாங்கினவர்கள் திமுகவினர். ஆக்ஸ்போர்ட் பிஹெச்டி பட்டம். இதெல்லாம் என்ன வாதம் அது? ஆமா சார், கேள்வி எது? அதை விட அநாகரிகமான வார்த்தையெல்லாம் பேசினார் சார். நான் அநாகரிக வார்த்தையில கள்ள ஓட்டுவும் ஊழலும் திமுக பிரிக்க முடியாது. 90 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள். நான் சொல்றேன், அது ஆரம்பிச்சிருக்கேன். நான் சொல்றேன், நான் ஒரு நிமிஷம் கூட பேச ஆரம்பிக்கல. நீங்க உடனே அடுத்தனே ஒவ்வொரு வார்த்தைக்கு குறுக்கிட வேணும். தயவா தாழ்மையா சரியான வாதத்தை வைங்க. நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் 1.5 கோடி வாக்காளர்கள் வாக்கு வாங்கியிருக்கீங்க. நான் சொல்றேன் சார், சொல்லுங்க. இப்போ திமுக முதல்ல வந்து எஸ்ஐஆர் வந்தோடனே அதை வந்து கடுமையா எதிர்த்தாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்போ சரவணன் சொன்னார, இந்த எஸ்ஐஆர் வந்துருச்சுன்னா பட்டியலினத்தவர்களையும் நீக்கிடுவாங்க, சிறுபான்மையை மக்களையும் நீக்கிடுவாங்க, அமெரிக்காவுக்கும் அமேசான் காட்டுக்கும் அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்படிதான் அவங்க சொன்னது.